எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன்மேல் உதித்தது. அவர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உதித்தது. சுலபமான ஒரு எளிமையான பாடல் தான். ஆமென், அல்லேலூயா. எழும்பி பிரகாசி என் சபையே, எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன்மேல் உதித்தது. அவர் மகிமை உன்மேல். மீண்டும் பாடாம சத்தம் நீங்க பாடுங்க. எழும்பி எழும்பி பிரகாசி என் சபையே, எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்த ரபகத மகிமை என். ஆமென். அவர் அவர் மகிமை உன்மேல் உதித்தது. நெகிழப்பட்டாய் நீ, கைவிடப்பட்டாய், ஒருவரும் கடந்து நடவாததாய். நெகிழப்பட்டாய் நீ, கைவிடப்பட்டாய், ஒருவரும் கடந்து நடவாததாய். நித்திய மாட்சியாய், தலைமுறை மகிழ்ச்சியாய், நித்திய மாட்சியாய், தலைமுறை மகிழ்ச்சியாய் அலங்கரிப்பாரே உன்னை. இயேசு அலங்கரிப்பாரே. ஆமென். ஏசாயா 60:15. ஆமென். ஏசாயா 60:15 வாசிச்சு பாப்போமா? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் அந்த ஒளி ஓமேல உதிச்சதுனால உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியா வைப்பாரா? ஷாதாலா ராபாகாதாலாரா. நீங்க மாத்திரம் இல்ல, ஓ ராபாபாகாதாலாரா ரீகாபாகாதாலாரா. பக்கத்துல பார்த்து பிளஸ் பண்ணுங்க. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க தலைமுறை, அவர்களுடைய தலைமுறை, 1000 தலைமுறை மட்டும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. நெகிழப்பட்டாய் நீ, கைவிடப்பட்டாய், ஒருவரும் கடந்து நடவாததாய். நெகிழப்பட்டாய் நீ, கைவிடப்பட்டாய், ஒருவரும் கடந்து நடவாததாய். நித்திய மாட்சியாய், தலைமுறை மகிழ்ச்சியாய், நித்திய மாட்சியாய், தலைமுறை மகிழ்ச்சியாய் அலங்கரிப்பாரே உன்னை. இயேசு அலங்கரிப்பாரே உன்னை. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என் சபையே, எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி வந்தது, மகிமை உதி. சொல்லுங்க, உன் ஒளி சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஆமென். மகிமை உன்மேல். சாந்தரல பகதல ரகதடா. மகிமை உன்மேல்.
இப்படி பாடுமா, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என் சபையே, எழும்பி பிரகாசி என் ஜனமே. என் ஒளி, என் ஒளி வந்தது மகிமை. ஆமென். என் ஒளி அப்பா ஷகதலரல மகிமை என் மேல் உதித்தது, அவர் மகிமை என் மேல் உதித்தது. அடுத்த ஸ்டான்ஸ். சூரியன் வெளிச்சம் தரவில்லையோ, உன் சந்திரன் வெளிச்சம் தரவில்லையோ. சொல்லுங்க, சூரியன், சூரியன் வெளிச்சம் தரவில்லையோ, உன் சந்திரன் வெளிச்சம் தரவில்லையோ. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே ஆமென் நித்திய வெளிச்சம். தேவனே உனக்கு மகிமை, தேவனே. ஆமென். அதே 60வது அதிகாரத்துல 19-20 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பேசும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் சவுண்ட். ஆமென். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற உலகத்தின் காரியங்கள் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும், ஆமென், பெற்ற தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், சொந்தங்கள் கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் வாசிச்சோம். சூரியனே பகலில வெளிச்சமா இல்லாட்டி பரவாயில்ல, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனாகிய நானே உனக்கு மகிமையுமா இருப்பேன். 20வது வசனத்துல வாசிக்கிறோம், உன் சூரியன் இனி 20வது வசனம் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற சூரியன் என்னன்னா அந்த ஒளியாகிய கிறிஸ்து. அதுதான் யோவான் 1:9 சொல்றோம், நம்ம எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இனி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் அஸ்தமிச்சு போக மாட்டாரு. உங்கள் இரவு நேரத்தில் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு மறைந்து போக மாட்டார். ஏனென்றால் கர்த்தராகிய அவரு உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சூரியன் வெளிச்சம் தரவில்லையோ, உன் சந்திரன் வெளிச்சம் தரவில்லையோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூரியன் வெளிச்சம் தரவில்லையோ, உன் சந்திரன் வெளிச்சம் தரவில்லையோ. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். உணர்ந்து பாடுங்க, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம், தேவனே எனக்கு மகிமை, தேவனே எனக்கு மகிமை. எல்லாரும் சத்தமா எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என் சபையே, எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி ஆமென் மகிமை. ஓ ரபா கந்தல ரபா கதல ரபா. இனி சபையில கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக. மகிமை உன்மேல், அவர் மகிமை உன்மேல் உதி. 3 ஸ்டான்ஸா போம். அல்லேலூயா. பூமியையும் இருள் மூடியதோ, ஜனங்களை காரிருள் மூடியதோ,
பூமியையும் இருள் மூடியதோ, ஜனங்களை காரிருள் மூடியதோ, மகிமை உன்மேல் வெளிச்சம் நீதான். அவன் மகிமை என் மேல் வெளிச்சமே நான் தான், பூமிக்கே வெளிச்சம் நான் தான், இந்த பூமிக்கே வெளிச்சம் நான் தான். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என் அப்படியே எல்லாம் எழுந்து பாடுமா? எழும்பி பிரகாசி என் ஜனமே, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது, மகிமை என் மேல் உதித்தது. ஆமென். சங்கதவர் மகிமை என் மேல் உதித்தது, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவர். எல்லா ஆண்டவர் தீர்க்கமாய் உங்களோடு பேசுகிறார். ஓ ரபா கந்தலா செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரேன்னு சொல்லுமா? யெகோவா, யெகோவாயிரே, எல்லாமே சந்தரலகபதலர். எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை சங்கதலர ரீகபகத, எனக்காக யாவையோ. ஆமென், ஆமென். இந்த சபை ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குது. இந்த சபையின் மேல கர்த்தருடைய ஒளி வந்து வீசட்டும். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அவருடைய மகிமை இந்த சபையின் மேல வந்து உதிப்பதாக, அவருடைய ஒளி உங்கள் மேல வீசுவதாக, அவர் மகிமை நம்ம மேல வந்து இறங்கணும். அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை கர்த்தர் இந்த ஆண்டிற்குள்ளாக தருவாராக. யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். சொல்லுவீங்களா? யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து. ஆமென். இந்த சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நம்முடைய பலத்தினால அல்ல, நம்ம பராக்கிரமத்தினால அல்ல, அவர் ஆவியினாலே செய்து முடிப்பார். அவர் ஆவியினாலே செய்து முடிப்பார். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் பராக்கிரமம். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் பராக்கிரமம் ஆவியா. ஷகதரலபா சொல்லுங்க. பலத்தாலும் அல்ல, ஓ பலத்தாலும் பராக்கிரமம். ஷகரபகதலபகதலபா ரேகபகதலபகதலபா
எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய சுய முயற்சி எல்லாம் இன்றோடு சாக போகிறது. நம்முடைய சுயம் இன்றோடு சாம்பலாய் மாற போகிறது. என் ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் பலத்தில் நீ சார்ந்து நிற்காதே, உன்னுடைய புயத்தில் நீ சார்ந்து நிற்காதே, உன் பணத்தில் நீ சார்ந்து நிற்காதே. நான் கேட்டா எனக்கு கிடைக்குன்ற மனநிலையை விட்டு வெளியே வா. அவருடைய ஆவி மாத்திரம்தான் உன்னை விடுதலை ஆக்க கூடும். அவருடைய ஆவி மாத்திரம்தான் உன்னை பெரியவன் ஆக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம்தான் உன் மேல் வந்து உதித்து உன்னை மீண்டும் கட்டுவார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆவியானவரை இன்னும் அதிகப்படுத்துங்கள், இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். Take it in the name of Jesus. ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் உன் மாமிசம் செத்து போகிறது, உன் மாமிசம் சாகிறது. ஆவியானவர் எழும்புகிறார், ஆவியானவர் பலப்படுத்துகிறார், ஆவியானவர் பலப்படுத்துகிறார், ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எஸ் எஸ் ஷகபகதலரா பலத்தாலும் ஆவியாய் எதிர்பார்த்த முடிவை தந்தவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். சொல்லுங்க, என்னில் நற்கிரியை தொடங்கியவர், என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். விசுவாசத்தோட சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடி. சொல்லுங்க, சகலவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏகோவாயிரே, எல்லாமே ஏகோவாயிரே, செய்து முடிப்பீர். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசும் என்று ஆவலுடன்
இயேசுவே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் அன்பே என் உயிரே, என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. இயேசுவை பார்த்து ஆராதித்து என் நினைவெல் அர்ப்பணிச்சு என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, தேங்க்யூ அப்பா. என் அன்பே என் இயேசுவே, உம்மோடு நான். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும், உம்மோடு நான் பழகணும்? சொல்லுங்க, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிர் மரகாந்தலரமா, என் அன்பே. அந்த ஒரு வரியை மீண்டும் பாடி, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணும். சொல்லுங்க, மழையாக என்னை முழுதும் நானே. சொல்லுங்க, மழையாக இப்பொழுது ஒரு பெரு மழையின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்பதாக. சொல்லுங்க, மழையாக இறங்கணுமே, என்னை முழுது நனைக்கணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் இயேசுவே. இந்த ஒரு வார்த்தையை நம்ம பாடும் பொழுது ஒரு வாஞ்சையோடு பாடுவோம், ஆண்டவரே, எப்படி மழைக்காக அந்த பூமி காத்திருந்ததோ, எப்படி கீழ்காற்று வீசும் என்று நான் அவளோடு காத்திருந்தனோ, எனக்கு காடை கிடைக்காதா, எனக்கு மன்னா கிடைக்காதா, அந்த ரூவா காற்று என் மேல் வீசாதா, அந்த கர்த்தருடைய அபிஷேகம் என்னை தொடாதா என்று ஆவலோடு காத்திருந்த என் ஜனமே, நீங்கள் பாடும் பொழுது கர்த்தருடைய காற்று உங்கள் மேல் வீசப்படும். கர்த்தருடைய காற்று உங்கள் மேல் வீசப்படும். கர்த்தருடைய காற்று, அந்த மென்மையான காற்று, அவர் அந்த மண்ணின் மீது தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவருடைய காற்று அந்த மண்ணில் மேல் பட்ட உடனே அந்த மண் மனிதனாய் மாறினானே. இன்னைக்கு ஜீவனற்று கடக்கிற உங்கள் வாழ்க்கை, உயிரற்று கடக்கிற உங்கள் வாழ்க்கை, செயலற்று கடக்கிற உங்கள் வாழ்க்கையின் மீது கர்த்தருடைய காற்று வீசுகிறது. கர்த்தருடைய காற்று பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஆவில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய காற்று உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தருடைய பெருங்காற்று உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தருடைய காற்று, அவருடைய சுவாசம் உங்கள் சுவாசத்தோடு கலந்து கொண்டிருக்கிறது. ஷகதன ரபதன திடகவ ரகடா. நீ இனி மண் அல்ல, இனி நீ களிமண் அல்ல, இனி நீ கர்த்தருடைய கரத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதன், கர்த்தருடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. மழைக்காக
காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே என்னை சொல்லுங்க கம்ப்ளீட்டா. ஓ மழை என்னை மழையாக சொல்லுங்க மழையாக. மழை அப்பா இறங்குங்க 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 என்னை முழுதும். ஒரு கையளவு மேகம் மழையாக ஒரு பெரு மழையை கொடுக்கிறது என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே அப்படி அர்ப்பணிச்சு முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு உங்க 2 கரங்களை நேராக உயர்த்தி, அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க இதை தான் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஜீசஸ் என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. 2 கரங்களை உயர்த்தி உம்மோடு நான் ஒரு ராக்காமா உம்மோடு சித்தம் உந்தன் சித்தம் செய்ய என் அன்பே என் உயிரே. Thank you Jesus. என் அன்பே என் உயிரே. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறாராம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர். அவர் சாவாமை உள்ளவர். அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. மரகதல ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத. Come on, lift up your voice. பரிசுத்த சாஃப்டா பாடுவா. நீரே மகத்துவனகமனக ஆராதிப்பே. ஏழ்வோளாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை. ஏழ்வோளாம் நீரே உமக்கு முடிவொன்றுமில்லை.
உமக்கு ஆரம்பம் இல்லை. சொல்லுங்க. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும். சத்தத்தை உயர்த்தி, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை உம்மை புரிந்தவர், உம்மை கண்டவர், உமக்கு ஒரு ஒன்றும் இல்லை. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, கமல, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. உம்மை அறிந்தவர் யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவில் எழுதி வைத்திருக்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு ஆயத்தம் பண்ணுவது நான் தான். நீ நினைக்கிற பிரகாரம் உன் வாழ்க்கையில் நடக்காததற்கு காரணம் என் நினைவுகள் உன் நினைவோடு கலந்திருக்க வேண்டும். என் ஆசைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே என் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உற்சாகப்படுத்துகிறார். என் சபையே, இனி உன் போக்கில் அல்ல, உன் விருப்பத்தில் அல்ல, ஆவியானவராகிய என்னுடைய ஒளி இந்த சபையின் மேல் வீசும், என் மகிமை இந்த சபையின் மேல் உதிக்கும். அப்பொழுது நான் நினைத்த பிரகாரம், நான் விரும்புகிற பிரகாரம், நான் நடத்துகிற பிரகாரம் இந்த சபை கர்த்தருக்காக மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. ஓ, glory upon glory, grace upon grace, strength upon strength. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற சபையாய், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் உங்களை கர்த்தர் இனி வருகிற நாட்களில் மாற்றுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறவர்களாக ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் படைத்த ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி, அவரே பரிசுத்தர் 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 என்று எங்கள் உதடுகளினால் அல்ல, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கரங்களை தட்டிக்கொண்டே அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.